ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கணும். நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம், பாசிட்டிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, சிலர் எது செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்காது, சிலர் எது செஞ்சாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அப்போ யோசிப்பாங்க, இவங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க தானே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த வீடியோ, புரியுதுங்களா? அதிர்ஷ்டம்னா என்ன மாதிரி அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வாழ்க்கையில் சில பேருக்கு மட்டும் அவங்க நினச்ச நிறைய விஷயங்கள், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், வேலை வாய்ப்பு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அவங்க நினச்ச மாதிரியே கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் அவங்க நினச்சா அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம சம்டைம்ஸ் அவங்கள பற்றி யோசிக்கும் போது, இவங்களாம் பிறக்கும் போதே அதிர்ஷ்டசாலிங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம், புரியுங்களா? ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் கிடைக்கப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாற போகிறீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிற வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியுதுங்களா? அதை நீங்கள் பார்த்துட்டு அதை அப்படியே உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய லக்கியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை அடையணும்னா நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஒரு எனர்ஜி வரணும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காட்டினாலும் ஆனால் நோ செல்ல முடியலைன்றதுக்காகவே அந்த காரியங்களை நம்ம ஒத்துக்கிட்டு நமக்கு பிடிக்காமலே அந்த வேலைகளே நம்ம செய்வோம் இல்லையா? நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு சில விஷயம் மற்றவங்களுக்கு எனக்கு பிடிக்காட்டினாலும் மற்றவங்க சந்தோஷத்திற்காக நான் எனக்கு பிடிக்காத விஷயங்களோடய செஞ்சுருக்கேன். அதனால் நான் நிறையா பாதிப்புகளும் அடைஞ்சிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணி அதனால யாராவது உதவின்னு கேட்கும்பொழுது எனக்கு எவ்வளவுதான் முக்கியமான வேலை இருந்தாலும் இல்லை என்னால் செய்ய முடியாட்டினாலும் மற்றவங்க கேட்குறாங்கன்றதுக்காக மற்றவங்க கிட்ட உதவியாக நான் கேட்டு கூட நிறையா விஷயங்களை செஞ்சுருக்கேன். இதனால என்னுடைய வேலைகள்லாம் கூட சஃபர் ஆகிருக்கு. அதை பற்றி கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த சமயம் நம்ம அவங்களுக்கு நோ சொல்லிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு நோ சொல்லிட்டோமேன்ற ஒரு கில்ட் நமக்குள்ளே வருன்றதுக்காகவே நான் எப்போவுமே ஒரு சில விஷயங்களுக்கு கேட்டதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி நோ சொல்ல முடியாமல் நம்ம சஃபர் ஆகிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனடியாக அந்த பழக்கத்தை நிறுத்திடுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்கிறது தப்பே இல்லை. ஏன்னா நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம மற்றவங்க சந்தோஷத்துக்காக செய்யும்போது அதனால கிடைக்கிற நெகட்டிவிட்டி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இன்றைக்கி வீக்கெண்ட் வருது, நீங்கள் இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா மண்டே உங்களுக்கு வேலைக்கு போகணும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணி வாங்க நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறுக்க முடியாமல் நீங்கள் அந்த வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து வேலை இருக்குது, டயர்டாக இருப்பீங்க. இந்த 1 வீக் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எப்படி இதை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லைப்பா எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம், என்னால் வர முடியலன்னு ஒரு நோ சொல்லிட்டோன்னா நமக்கு அந்த 1 வீக்குக்குள்ளே அந்த ரெஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு முறையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம எஸ் சொல்லும் பொழுது நமக்கு தேவைப்படுற இன்னொரு விஷயத்துக்கு நம்ம நோ சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிலர் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கெல்லாம் கூட நோ சொல்லாமல் எஸ் சொல்லி அவங்களுடைய நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காக அவங்க செலவு பண்ணிடுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? ஒரு ஸ்கேசிட்டி மைண்ட் செட் தான். இது ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கெல்லாமே நான் எஸ் சொல்லி எடுத்துக்காம விட்டுட்டேன்னா இனிமேல் எனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில முக்கியம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் எஸ் சொல்லி அந்த வேலைகளை செஞ்சுருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்கான வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கான வாய்ப்புகள் என்னன்றது தெரிஞ்சு பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்கிறதுக்கு சொல்லலாம். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன மீன்கள் போகட்டும், புரியுதா? நமக்குள்ளது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பிக்கையோட காத்திருங்க. இந்த யூனிவர்சல் நிச்சயமாக உங்களுக்கு ரிவார்ட் பண்ணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது மோசிமா இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதனால் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நான் விட்டுட்டுமா? அப்படி கிடையாது, போதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வாய்ப்புகளும் என்ன வாய்ப்புகள் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் இது எனக்கு டிசர்வ்டா, இந்த வாய்ப்பு எனக்கு கரெக்டா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா வாய்ப்புகளையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகிடுது? உங்களுக்கு டைமும் போயிடுது, உங்களுடைய எனர்ஜியும் போயிடுது, புரியுதுங்களா? 2வது, நம்ம நல்ல விஷயங்களுக்கு தகுதியானவன்ற ஆட்டிடியூடை வளர்த்துக்கோங்க. நீங்கள் மற்ற சக்ஸஸ் பண்ணுறவங்க
இருக்கிறவங்களாம் பார்த்துப்போ உங்கள் மனசில் என்ன தோணும், அவங்களுக்கெல்லாம் கிடைக்குதுப்பா, அவங்க நினச்சதெல்லாம் கிடைக்குது, எனக்கு அந்த மாதிரி கிடைக்குமா, நான் நினச்சது ஏதாவது ஒன்று நடக்குமா, அப்படியெல்லாம் நீங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உன்னை பற்றி ஆசைப்படும் பொழுதே எனக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகத்தோடு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த வேலைகளும் முடியும். புரியுதுங்களா? இதே இந்த லக்கி பர்சன் எடுத்துக்கோங்க, அவங்க ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டாங்கன்னா அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைச்சே தீரும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்படி அதை நினைக்கிறதால தான் அவங்களுக்கு அது கிடைக்குது. ஏன்னா நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் கிடைக்கும். நெகட்டிவாக இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு டபுள் திங்கிங்கில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கக்கூடாதுன்ற கேள்வியை கேட்டுக்கோங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது தான் நம்ம மைண்டு உள்ள ஆமாம்மா நமக்கே இது கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சார்ட் ஆஃப் எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த காரியங்களை கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற முயற்சிகளை நம்ம எடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும். மூடின கதவு பின்னாடி போய் நின்றுட்டு இது திறக்குமா திறக்காதான்ற கேள்வி கேட்கறத விட எனக்கு இது திறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு கிடைக்கும், அதுக்கு நான் தகுதியானவதான் நான்றது உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. புரியுதா? மூணாவது, எனக்கு எதுவும் தெரியாது அந்த மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க. நீங்கள் எப்போவுமே புதுசாக ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்கன்னா உடனடியாக உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த விஷயம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை எப்படி நான் அச்சீவ் பண்ணுறது, எனக்கு அது தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொன்னால், இப்போ ஒரு ரிச் லைஃப் வாங்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அந்த நினைப்பு வந்தோடனே இன்னொரு எண்ணம் நமக்கு வந்துடுது, எப்படி நம்ம அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது, எப்படி அந்த ஒரு ரிச்சான லைஃப் வாழ்கிறதுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இந்த ஒரு எண்ணம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா உடனே அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது நம்மளை ஸ்டக் பண்ண வச்சிடும். இதே இந்த லக்கியாக திங்க் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்காக கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதா? அவங்க அதுக்கு யோசிப்பாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எந்த விதத்தில் பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்லணும்னு இல்லை, அவங்க நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறதால அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் என்ன சொல்ல கதவுகளும் அவங்களுக்கு சரியாக தொடக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அவங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் கண்டிப்பாக ஒரு பதில் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையோடு அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு முன்னேற்றமாக நடக்குது. நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலே இல்லைன்னு நம்புறீங்க, அதனால அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்காம அந்த ஆசையோடையே அங்கேயே நின்னுடுறீங்க. இனிமே அந்த மாதிரி நிற்காம உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கா, இந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான வழியும் எனக்கு இருக்கும், முக்கியம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிக்கோங்க. ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு உண்டாகணும். புரியுதுங்களா? நாலாவது, அதிர்ஷ்டசாலிங்கிட்ட இருக்கிற இன்னொரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, அவங்க எது வேணாலும் வாய் விட்டு கேட்பாங்க. புரியுதா? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு வாய் திறந்து கேட்குற வரைக்கும் என்னவாகும், ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, அவங்க அந்த உதவி செய்யலாம், இல்லை அந்த உதவியை செய்யாமலும் போகலாம். ஆனால் இது நம்ம வாய் திறந்து கேட்கவே இல்லைன்னா நிச்சயமாக ஒன்று தான் நடக்கும், அந்த உதவி அவர் உமக்கு செய்ய போகிறது இல்லை. அப்போது ஒவ்வொரு முறையும் நம்ம வாயை திறந்து கேட்கும் பொழுது ரெண்டு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று, அந்த விஷயம் நமக்கு வந்து ஒரு சாதகமாக அமையலாம், இல்லை அந்த விஷயங்கள் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காமலும் போகலாம், வாய்ப்பு கிடைக்கும் போகலாம். இப்போ கடையில் போயிட்டு ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வரோம், அந்த பொருள் வேலை செய்யலைன்னா அந்த கடைக்காரன் கொடுத்ததே தப்பாக கொடுத்துக்கானோ, இல்லை நம்ம போய் இது எப்படி போய் கேட்கறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவர் மாற்ற மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு, ஆனால் நிச்சயம் அந்த கடைக்காரன் மாற்ற சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டானே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஆனால் இந்த அதிர்ஷ்டசாலிங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக அந்த பொருளை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த பொருள் ஆயிடுச்சு, இதை மாற்றி கொடுங்க, அதுக்கு கேட்டால் பல சமயங்கள் அந்த கடைக்காரர்கள் மாற்றி கொடுக்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இது எதனால நடக்குது தெரியுமா? நம்ம வாயை திறந்து கேட்டதால தான். நீங்களும் பல சமயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை இந்த மாதிரி வாய் திறந்து கேட்காம இருந்தால நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்துறீங்க. நம்ம வேலை இடத்துல நம்ம சம்பள உயர்வு வேணுன்றது மனசுக்குள்ளே புழுங்கிட்டே இருப்போம், ஆனால் வாயை திறந்து நமக்கு வேணுன்றதை நம்ம கேட்காம எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்போம். அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கம்மியாகும். லக்கி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அது தேவைன்னா கான்ஃபிடெண்ட்டாக அவங்க கேட்பாங்க. இவங்க கேட்குற டோனே அடுத்த பர்சனை எஸ் சொல்ல வைக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கணும்னா வாயை திறந்து கான்ஃபிடெண்ட்டாக கேளுங்க. அவங்க கண்டிப்பாக இதை ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கையோடு போய் கேட்டு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். புரியுதுங்களா? அந்த கான்ஃபிடென்ட் டோனில் நீங்கள் கேட்கும்பொழுது நிச்சயமாக அடுத்த பர்சன் நோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு.
புரியுதா? இனிமே நீங்கள் தயங்காமல் என்ன வேணுமோ அதை வாயை திறந்து கேளுங்க. மேக்சிமம் என்ன கிடைக்கும்? நடக்காதுன்னு கிடைக்கும், அவ்வளோதானே. நம்ம கேட்காம இருந்தாலும் அதே தானே நடக்க போகுது. அதனால கேட்டு தான் ட்ரை பண்ணி பாருங்களேன், புரியுதுங்களா? இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாயை திறந்து கேட்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. 5வது, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் என்ன சொல்ல அதோடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகிங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? என் லைஃப்பில் நடந்த நெகட்டிவிட்டியான எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அதிகமாக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் நினச்ச விஷயங்கள் மட்டும் எனக்கு உடனேயே நடக்கிறதே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நிற்கிறேன், கடைசி வரைக்கும் இழுத்து அடித்து தான் எனக்கு இது கிடைச்சது. அந்த மாதிரி அவங்க லைஃப்பை பற்றி எப்போ தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்களாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிற மக்களுக்கு நீங்கள் எடுத்தவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? திரும்ப திரும்ப நம்ம நெகட்டிவான விஷயங்களை பேசும்பொழுது எந்த ஒரு பாசிட்டிவ் விஷயங்களும் நடக்கிறதுக்கான மேடையை நமக்கு அமைச்சு கொடுக்காது. ஆனால் இதே அதிர்ஷ்டசாலிங்க அவங்க லைஃப்பை பற்றி பேசும்போது நான் எவ்வளோ லக்கி தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஈஸியாக நடந்துச்சு தெரியுமான்னு அவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அவங்க வாழ்க்கையிலேருந்தே அவங்களுடைய லைஃப் எந்த விதமான பாசிட்டிவாக போயிட்டுருக்குன்றதே நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் லைஃப்பில் ஒரு வேளை நெகட்டிவான விஷயங்கள் இருக்கா, நெகட்டிவிட்டி தான் ஃபுல்லாகவே நிரம்பி இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் இன்னையிலிருந்தாவது நெகட்டிவ் நடந்த விஷயங்களை தூக்கி போடுறதுங்க. அதை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காதீங்க, புரிதா? நம்ம ஸ்டாப் பண்ணும்போதே நம்முடைய லைஃப் இன்னும் மேலே என்ன சொல்லுது, அந்த நெகட்டிவ் சைடு போகாமல் ஸ்டாப் ஆகிட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்டு பாசிட்டிவான விஷயங்களுக்கு மாறுறதுக்குரிய விஷயங்கள் இருக்கும். அடுத்து நீங்கள் பேச பேச உங்களுடைய லைஃப்பும் மாற தொடங்கும், புரியுதுங்களா? அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் தலைக்குள்ளே எப்போவுமே ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிரீடத்தை நம்ம கற்பனை பண்ணும்பொழுது தான் நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆட்டிடியூடும் நம்மளுடைய வே ஆஃப் ஸ்டைலும் நம்ம போஸ்டரும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேறு விதமாக மாறுறதை பார்த்துருப்போம், புரியுதா? நம்ம கல்ச்சரில் பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை செய்ய தயங்குறாங்கன்னா, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, உன் தலையில் உள்ள கிரீடம் கீழே இறங்கிடுமான்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த கிரீடத்தை ஒரு அகங்காரத்தோட என்ன சொல்ல அகம்பாவத்தோட ஒரு அசோசியேட்டோட பழகிட்டோம். ஆனால் இன்னையிலிருந்து இந்த கிரீடத்தை தன்னம்பிக்கையோட ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு அபண்டன்ஸ்க்காகவும் ஒரு கமாண்டிங் பவருக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க, புரியுதா? இனிமேல் உடனடியாக அந்த கிரீடத்தை எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கோங்க. அதுக்காக போய்ட்டு வெளியில் போய் கடையிலெல்லாம் கிரீடம் வாங்கி வச்சிடாதீங்க. கிரீடம் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேட் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களை பற்றின ஒரு கான்ஃபிடென்ட்டான உயர்வான எண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் இனிமேல் இந்த லக்கி பீப்புள், நான் அன்லக்கி இனிமேல் நம்ம பேசவே மாட்டோம். நம்ம எப்போவுமே லக்கியாக தான் இருப்போம், புரியுதுங்களா? இந்த நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள், புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயமும் கேட்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்கள் மைண்டில் எவ்வளவு பாசிட்டிவான தாட்ஸை கொண்டு வருன்றதை பாருங்கள், புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குது. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன், சந்தோஷமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் நீ அடுத்தவங்களை பார்க்காதீங்க, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை, நான் ஒரு அன்லக்கின்னு சொல்லாமல் இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டியது நான் ஒரு லக்கி அப்படின்றதும் நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல அதுக்கு தகுதியானவங்களாக நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் சொன்னதுலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான், இதில் எல்லாத்தையும் யார் யார்கிட்ட தேவையில்லையோ நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லுங்கள். எந்த இடத்துல பவராக பேசணுமோ அந்த இடத்துல பவராக பேசுங்க. எந்த இடத்துல உங்களை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. முக்கியமாக மறந்துடாதீங்க, உங்கள் தலையில் ஒரு கிரீடம் இருக்குது. நான் எப்பவும் பவரானவன், நான் ஆட்டிடியூடாக தான் இருப்பேன், என்னோடய போஸ்டர் என்றைக்குமே எங்கேயும் குனிஞ்சு நிற்காது, நான் நிமிர்ந்து நிற்பேன்ற எண்ணத்தை உண்டாக்கிக்கோங்க. அப்புறம் நீங்கள் லக்கி தாங்க. யார் உங்களை அன்லக்கின்னு சொல்லுவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸுமே எனக்கு சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன், ஓகேங்களா? முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.